ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோங்க. ஒரு சென்னா பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம செய்ய போகிறோம். சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் அடுப்பை குக்கர் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நெய் இருந்தாலும் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் பாருங்கள், 2 கிராம்பு, ஒரு 2 பட்டை, ஒரு 2 அன்னாச்சிப்பூ, ஒரு 1/4 ஸ்பூன் போல் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, இதை சேர்த்துக்கோங்க. இப்போது நான் 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது 2 தக்காளி நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். என்னென்ன பொருட்கள் போட போகிறோம் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. சென்னா போடுறதுனால சென்னா ரொம்பவே உடம்புக்கே ஹெல்த்துங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து போடுறதுனால நம்ம வெஜிடபிள்ஸில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நமக்கு இதில் அடங்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது எல்லாம் கலந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இது மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இஞ்சியோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சுங்க. நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நான் இந்த காயை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் ஆகட்டும். இப்போது நான் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது வீட்டிலே செஞ்சது தாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறேன். இப்போது ஒரு கொத்து அளவுக்கு புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. புதினா இதில் போட்டிங்கன்னா நல்லா இதில் இறங்கும். ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், ஃபைனலாக கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்காக. இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம அரிசியை கழுவி இதில் போட ஆரம்பிச்சிடலாம். நான் இதில் 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இந்த டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1/2 டம்ளர், ஒரு டம்ளருக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா 3 டம்ளர் தேவைப்படும். இந்த அரிசி நல்லா பொலன்னு நல்லா பிரியாணி ரைஸ் மாதிரியே வருங்க. ஸோ அதனால் நான் இதை நல்லா ஊற வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அரிசி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை இதில் ஊற்றிருக்கேங்க. ஏன்னா மசாலாலாம் போட்டிருக்கோம், அடி பிடிச்சிரும். அதனால் இதில் ஊற்றிருக்கேன். மிச்ச தண்ணி எல்லாமே அரிசியில் ஊற்றி வச்சுருக்கேன். அரிசியை சேர்க்கறதுக்கு முன்னாடி 3/4 பதத்துக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சென்னாவை நல்லா ஒரு 5 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சு ஒரு 2 பதத்துக்கு தான், ரொம்ப வேக வைக்கல, 3/4 பதத்துக்கு வேக வச்சுருக்கேன். அதுவுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஊற வச்சு சேர்த்தாலுமே நல்லா வெந்துருங்க. ஆனால் நல்லா ஊற வைக்கணும். இப்போது நான் சென்னாவை கலந்துட்டேன். இப்போ நம்ம அரிசி எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போது எல்லாமே சேர்த்தாச்சு. இது வந்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுமே நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுருவோம். இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு அரை லெமன் தாங்க எடுத்திருக்கேன். அதுலேயுமே நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ண போகிறேன். நம்ம வந்து தயிர் சேர்க்குறதா இருந்தால் தயிர் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள் லைட்டாக கொதி வருது. நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்கள் குக்கர் போட்டுட்டேன், விசிலும் போட்டேன். இப்போ வந்து 3 விசில் வரட்டும். வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. குக்கரில் வந்து நல்லா ப்ரெஷர் அடங்கிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு ஃப்ளேவருங்க. சென்னா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோடய ஸ்மெல்லே வந்து செம்மையாக இருக்குது. ரைஸும் பாருங்கள், வீட்டில் செஞ்சுருக்க ரைஸ் தான் இது. எப்போவுமே நாங்கள் சாதத்துக்கு இந்த அரிசி தான் யூஸ் பண்ணுவோம். எப்படி பாருங்கள், நல்ல மெலிசாக உதிரி உதிரியாக இருக்குது. உடையாமல் வந்திருக்கு பாருங்கள் ரைஸு. நல்ல ஒரு ஃப்ளேவருங்க. செம்மையாக இருக்குங்க. இதுக்கு மேலே வந்து புதினா தலைகளை தூவி விட்டுக்கிறேன். இப்போது நம்ம வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நம்மளுடைய சுட சுட சூப்பரான சென்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா அம்மா பொண்ணு சமையலறைக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற இது மாதிரியான சூப்பரான வெரைட்டியான ரெசிபீஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.